இது உங்கள் நியூஸ் 5. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அனீஷ் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன், நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அண்டு படம் பார்த்துட்டு வந்தாச்சு வெளியே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்த்துட்டு வந்ததில். படம் வந்து நிறையா பேர் வந்து படத்தை வேறு மாதிரிலாம் பேசினாங்க, அப்படி எப்படின்னு பேசினாங்க. பட் அப்படிலாம் படத்தில் எதுவுமே இல்லை. சூப்பராக வந்திருக்கு படம். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம காமெடி. ரஞ்சித் சார், இமான் அண்ணாச்சி, சவுந்தர் சார், சாகுல் சார் ஆல்சோ கலக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃபில் காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்டு ஹீரோயின் அல்ஃபியா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்படி அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க கதையை. ஸோ கரெக்டாக அந்த கிளைமேக்ஸிங்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அவங்களுக்கு நன்றி. அண்ட் சாகுல் சாருக்கு நன்றி. நம்ம நடிகர் சங்கத்திலேருந்து நிறையா பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நிறையா படங்கள் நிறையா பண்ணணும். சாகுல் சாரும் இருக்கிற சப்போர்ட்டுக்கு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நைஸ் சார். எனக்கு இது ஃபஸ்ட் படம். இல்லை சார், ஆக்சுவலி நான் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர். நான் அதான் சார், டான்ஸ் கொரியோகிராஃபர். அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான். அதுதான் சார். படம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. யாருமே நியூ மாதிரி தெரியல, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா இருக்குது. நல்லா மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது படம். அதாவது பொண்ணுங்க வந்து அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு, அவங்க பாஷாக இருக்கிறத வச்சு ஏமாந்து போயிடுறாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு லவ் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி மெசேஜ் சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக. எஸ். ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்தது. ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார் இல்லை, புதுசு மாதிரியே தெரியல. எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அனீஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. சார் ரஞ்சித் சார் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. நல்ல மெலோடியாக கேட்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை, ஃபஸ்ட் ஆஃப்லாம் செம்மையாக இருந்தது. ரொம்ப காமெடியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. அல்ஃபியா இந்த மூவியோட ஹீரோயின். எனக்கு ஆக்சுவலாக மூவி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நீங்களும் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ரொம்ப வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகாமல் திரும்பி போவீங்க. நல்லாவே மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து பார்க்கலாம். அண்ட் இது எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ சொல்ல வார்த்தையெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரஞ்சித் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே இந்த ப்ராஜெக்டில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்ட் அவங்களோட அவுட்புட்டை ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லோரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை வெற்றியடை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த். இந்த படத்தில் எனக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் எனக்கு ரஞ்சித் சார் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் பேட் கமெண்டாக சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கடுகளவும் கூட கிடையாது. தயவுசெய்து யாரும் இந்த படத்தை பற்றி பேடாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அனைவரும் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி காமெடி எல்லாம் கலந்து ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த படத்தில் வந்துட்டு ரஞ்சித் சார் வந்து அவரை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே காட்டாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஒருத்தரையும் தனித்துவப்படுத்தி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் வேல்தேவர் பேசுகிறேன். கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தில் இருக்கேன். இந்த கவுண்டமணி திரைப்படத்தில் வாய்ப்பு அளித்த நம்ம சாகுல் சாருக்கு ரொம்ப நன்றி. டேரக்டர் சார் ரஞ்சித் சார் இது வந்து வெரி குட், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த படத்தில் வந்து எதிர்கருத்துக்கள் நிறைய இருந்தது. கண்டிப்பாக அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் பார்க்கணும். அந்த மாதிரி எந்த கருத்துமே இல்லை. ஒவ்வொரு பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவும் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரஞ்சித் சார் இது மாதிரி நல்ல படங்கள் பண்ணி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள். அதாவது கோயம்புத்தூர் ஆளுகள்னாலேயே கோயம்புத்தூர் நம்ம சாகுல் சாரோட ரஞ்சித் சார் கோயம்புத்தூர் எடுத்துருக்கக்கூடிய அருமையான ஒரு படம். எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். படம் வெற்றி அடைய
கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு எல்லாமே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படம் ரொம்ப அமைதியாக ரொம்ப நாளைக்கு ஒரு நல்ல படம் பார்த்து இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த இடத்துக்கு மியூசிக் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆக்ட்ரஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் மேடம் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டாக எப்படி இருக்கணும் படம் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப இருக்குது. பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி தாய் தகப்பனை விட்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதனால் அது அவங்க பெண்கள் இந்த மாதிரி படத்தை பார்த்து நிறைய திருந்தணும்னு அப்படின்னு நினைக்கிறேன். குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். இந்த படம் சிறப்பான படம். பெண்களோட வந்து ஃபேமிலியோடு பார்க்கணும். இப்போ கரண்ட் அப்டேட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான மூவி தான் இப்போ ரிலீஸ் ஆகுது. கான்செப்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்கலாம். கேர்ள்ஸோட அவேர்னஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொரு பொம்பளை பொண்ணு பெற்றவங்களும் பார்க்க வேண்டிய படம். இதில் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. பொம்பளை பொண்ணை பெற்றவங்க பொண்ணுங்க மெயினாக எப்படி இருக்கணும், எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது சொல்கிற படம் தான். இதில் ஜாதி மதம் இதெல்லாம் எந்த ஒரு இது இல்லை. யாரும் இது எல்லா தேட்டர்லையும் இந்த படம் இதான ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு விழிப்புணர்வாக தான் இதை எடுத்துக்கணுமே தவிர இல்லை மற்ற எந்த இதுக்கும் இது இல்லைங்கிறது ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு.